ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு HTML பேஜ் இருந்தால் போதும். HTML இருந்தால் ஒரு பேஜ் நீ கிரியேட் பண்ணிடலாம். பட் ஒரு பேஜ் கம்ப்ளீட் டிசைன்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும், ஒரு பேக்ரவுண்ட் கலரோ ஒரு ஃபாண்ட் கலரோ இல்லை சம்திங் ஏதாவது அனிமேஷன் அட்வான்ஸா நீ ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன லாங்குவேஜ் தேவை அப்படின்னா சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் சொல்லலாம். சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்ட்ரக்சர், இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, செலக்டார்ஸ் இருக்கு, இன்லைனா எப்படி கிரியேட் பண்ணணும், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப டீப்பா அதில் போக தேவையில்லை. ஸோ அதை பத்தின சிஎஸ்எஸ் தனியா வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன பண்ண தனியா வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சிஎஸ்எஸ் உன்னுடைய HTML பேஜ்ல கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீ டிஃபைன் டேக் இருக்கு, அந்த டேகை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேக் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிளைண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஹெட் டேக்ல இருக்கணும். சர்வர்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்க இருக்கணும் அப்படின்னா உன்னோட பாடி டேக்ல இருக்கணும். நான் இப்போ ஸ்டைல்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணேன்னா அந்த ஸ்டைல்ன்ற டேகை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளதான் உனக்கு தேவைப்படுற சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் ஆட் பண்ண. சிஎஸ்எஸ் ஒரு தனி லாங்குவேஜ், HTML கிடையாது. HTML அப்படின்றது ஒரு டேக் பேஸ் பண்ண லாங்குவேஜ். சிஎஸ்எஸ் அப்படின்றது ஒரு டிசைன் பேஸ் பண்ற லாங்குவேஜ், ஒரு அப்ளிகேஷன் ஒரு பேஜுக்கு டிசைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற லாங்குவேஜ் சிஎஸ்எஸ். அப்ப நீங்க சிஎஸ்எஸ் அப்படியே உங்க பேஜுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், HTML பேஜுக்குள்ள ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என் டேக் வந்து /ஸ்டைல் கொடுத்து என் பண்ணிட்டு இதுக்குள்ளதான் நீ பண்ணணும், சிஎஸ் ஆட் பண்ணணும். இதுலவே நீ ஜென்ரிக்கா இந்த ஸ்டைல் டேக் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் அப்படின்றத டிஃபைன் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த டேக்லவே ஆட்ரிபியூட்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எல்லா டேகுக்குமே இப்போ மெட்டா டேகுக்கு கேர் செட் அப்படின்றது அதோட ஆட்ரிபியூட். அதே மாதிரி இன்புட்டுக்கு டைப் பண்றது ஒரு ஆட்ரிபியூட். இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் நீ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்டைல் டேக்ல நான் என்ன டேக் ஆட் பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்டார் சிஎஸ்எஸ். ஸோ அப்ப இது வந்து சிஎஸ்எஸ் டைப்புக்கான டேக் இது அப்படின்றத நான் டிஃபைன் பண்றது ஜென்ரிக்கா நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப மீனிங் என்னன்னா ஸ்டைல் அதோட டைப் வந்து டெக்ஸ்டார் சிஎஸ்எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த சிஎஸ்எஸ் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதுல எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு சிஎஸ்எஸ் மட்டும் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாட் அப்படின்னா கிளாஸ் செலக்டர் சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஒரு ஐடியா இருக்கும். ஸோ டாட் அப்படின்றது கிளாஸ் செலக்டர். இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹலோ ஜஸ்ட் இந்த நேம் வந்து நீ என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். டாட் அப்படின்னா சிஎஸ்எஸ் செலக்டர் தான் ஒரு மீனிங். ஸோ இங்க நான் டாட்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வேணும்னு வைக்கிறேன், என் பேஜுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னு கேட்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கலர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த சிஎஸ்எஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக மட்டும் தான் இதை நான் போட்டிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக சிஎஸ்எஸ் போக தேவையில்லை. நம்ம மெயின் எதில் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா JSP சாலிட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹலோன்றது தான் கிளாஸ் நேம், இது பக்கத்துல இருக்கிறது டாட். ஏன் இதை கிளாஸ் நேம்னு சொல்றேன்னா இது வந்து கிளாஸ் செலக்டர். இதுவே இந்த இடத்துல வந்து ஹேஷ்னு இருந்துச்சு அப்படின்னா ஐடி செலக்டர், இல்லை டைரக்டா நேம் கொடுத்துருந்தோம் டேக் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே சிஎஸ்எஸ் படிக்கிறவங்க ஐடியா இருக்கும். ஸோ இந்த நேமை தான் நான் கிளாஸ் செலக்டராக வச்சிருக்கேன். இப்போ இது எதுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எனக்கு இந்த பாடி டேக் உள்ள வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதுல போயிட்டு அந்த கிளாஸ் செலக்டர்னா கிளாஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்கும். அதுல போயிட்டு உங்களோட கிளாஸ் நேமை கூப்பிட்டுக்கோங்க. உங்க கிளாஸ் நேம் வந்து ஹலோ, இதை நான் கால் பண்ணிக்கிறேன். உங்க ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்றப்ப நம்ம பண்ண அந்த பேக்ரவுண்ட் கலர் கிரியேட் இருக்கா, இதே மாதிரி நீங்க எல்லா அனிமேஷன்ஸுமே இதுல கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் வேணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேணுமோ அதை சிஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாடி டேக் ஒன்று இருக்கு, அதை க்ளோஸ் பண்ற டேக் தான் எண்டு. அதுக்குள்ளதான் என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் டேக் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஒரு பாடிக்குள்ள ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த லாகின் ஃபார்ம் ஒன்று இருக்கு, யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நான் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் சப்மிட் கிளிக் பண்ணா எனக்கு எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட URL கிரியேட் பண்ணுமா. ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த லாங்குவேஜுமே படிக்கல, JSP படிக்கல, சர்வ்லெட் படிக்கல, நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு அகைன் HTML தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு HTML கிரியேட் பண்றேன், ஃபைல் நியூ HTML ஃபைல். இப்போ இதுல வந்து welcome.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல வெல்கம் மெசேஜ் போகணும். ஜஸ்ட் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு வெல்கம் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் மட்டும் நான் கிரியேட் பண்றேன். இந்த பேஜ் தான் நான் இங்க இருந்து ரெக்வஸ்ட் அனுப்பணும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் எப்படி அனுப்புவீங்கன்னா ஃபார்ம்னு ஒரு டேக் இருக்கா, அந்த டேக்ல அதோடைய ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதுல என்ன ஆட்ரிபியூட் இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இதுல நீ எந்த பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறியோ அந்த பேஜோட URL இங்க பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம சிஸ்டம்ல 2 ஃபைல் தான் இருக்கும், இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து வெல்கம் ஃபைல் ஒன்று இருக்கு. அந்த வெல்கம் ஃபைலை இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்ப நீ சப்மிட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்றப்ப உனக்கு இந்த வெல்கம் அப்படின்ற HTML ஃபைலுக்கு போகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வெல்கம் டெவலப்பர்ஸ் நான் இங்க என்ன டேட்டா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கணும் அந்த டேட்டா எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்ப புரியுதா. ஸோ இப்போ index.html அப்படின்றது ஒரு கிளைண்ட் ஆகும், welcome.html ஒரு சர்வர் பேஜாகவும் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறீங்க, சர்வர் சைட்ல இருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுத்துருச்சு. இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான். நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேஸா ஒரு ரெக்வஸ்ட் எப்படி அனுப்புறது. இந்த 2 கோடுமே எதுக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சர்வர்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சர்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ள நீங்க ஆல்ரெடி டாம் கேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் தான் இருக்கு, உங்க சர்வர் வந்து ஸ்டில் ஸ்டார்ட்ல தான் இருக்கு. இங்க ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்க சர்வர் ஸ்டாப் ஆகும்.
ஸோ இன்கேஸ் இந்த ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அப்ல இருக்காது. அப்ப கண்டிப்பா சர்வர் ஸ்டார்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கும். உங்க கோடை ஆட்டோமேட்டிக்கா லேட்டஸ்ட் கோட பிக் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். ஸோ அப்ப இங்க மீனிங் என்ன அப்படின்னா, நீ யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணலையோ பண்ணலையோ நீ சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜ்க்கு போயிடுச்சு. பட் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணாம நீ அடுத்த பேஜ்க்கு ரெக்வஸ்ட் அனுப்புனா போகக்கூடாது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொன்னா. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டைல் டேக் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னா, ஸ்டைல் டேக் அப்படின்றது என்ன, டிசைன் பர்பஸ்க்காக சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் அப்படின்றது வந்து ஜஸ்ட் இதுல வந்து ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்டைல்னு ஒரு டேக் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்றதுக்கான டேக் தான் இது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டைரக்டா கோட் எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து Ctrl+Shift+C அடிச்சீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் கமெண்ட் ஆகும். Ctrl+Shift+C அடிச்சீங்கன்னா நீங்க எந்த லைன் கமெண்ட் பண்றீங்களோ அந்த கமெண்ட் பண்றதுக்கான லைன் வந்து டேக் பண்ணிக்கலாம். இல்ல மேனுவலா நீங்க என்டர் பண்றதா என்டர் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இது வந்து கேஸ்கேடிங் சிஎஸ்எஸ் பேஸ்டு லாங்குவேஜ் அப்படின்ட்டு நான் கமெண்ட் ஆட் பண்ணி வைக்கணும். அப்பதான் ஃபர்தரா எனக்கு ஃபியூச்சர்ல வந்து இது பாக்குறப்ப எனக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த லைன் டைப் பண்ணிட்டு Ctrl+Shift+C அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் கமெண்ட் ஆயிடும். அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு கிரியேட் பண்ண போறேன். JS based language. ஸோ இதை லைன் அடிச்சுட்டு நீங்க எந்த இடத்துல மவுஸ் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல தான் அந்த Ctrl+Shift+C அடிக்கணும். அப்பதான் அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் கமெண்ட் ஆகும். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எப்படி நான் சிஎஸ்எஸ் உள்ள கொண்டு வந்தோம், அதுக்கு ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் கொண்டு வந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த டேக்கை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். கரெக்டா? இப்போ இது ஸ்டைல் அப்படின்றது ஜாவா ஸ்கிரிப்ட் கிடையாது, சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் கொண்டு வரதுக்கு. ஸ்கிரிப்ட் அப்படின்றது இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கொண்டு வர போறேன். இதோடைய ஆட்ரிபியூட் அதே டைப்னு கொடுத்துக்கோங்க. இதுல வந்து டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோடைய டைப் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது வந்து ஸ்டைல் பேஸ்ட் லாங்குவேஜ், இது வந்து வேலிடேஷன் லாஜிக்கல் கோட் எழுதுறது. இங்க லாஜிக்கல் கோட்னா ஆல்ரெடி நீ ப்ரோக்ராமிங்ல இப்போ நீ ஜாவா படிச்சிருந்த அப்படின்னா ஒரு லாஜிக்கல் கோட் எங்க எழுதுவேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்குள்ள போன மாதிரி லாஜிக்கலா நீ கோட் எழுதுற எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் எழுதணும். அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு லாஜிக்கல் பேஸ் கோடு. மெயினா எதுக்காக அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு வேலிடேஷன் கிரியேட் பண்றதுக்கு, லாஜிக்கல் கோட் எழுதுறதுக்காக யூஸ் பண்றதா ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல நான் இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் இந்த பேஜ்ல சப்மிட் அப்படின்னு நான் கிளிக் பண்றப்ப எனக்கு வந்து அடுத்த பேஜுக்கு ரெக்வஸ்ட் போகக்கூடாது. அடுத்த பேஜ் ரெக்வஸ்ட் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு எம்டியா இருக்கா இல்லையா நான் செக் பண்ணிக்கணும். அது நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டியா இருக்கா இல்லையா நான் செக் பண்ண போறேன். ஸோ இது கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போறேன். ஐடி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஐடி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த ஐடின்றது என்ன சொல்லுவாங்க, யூனிக் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க, யூனிக் செலக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் மீனிங் என்ன அப்படின்னா, இங்க கொடுக்குற நேம், ஃபார் எக்ஸாம்பிள் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கிட்ட இருக்கு, ரெண்டுத்துக்குமே அந்த ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்குமே அந்த ஐடி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் வைக்க போற நேம் வந்து இன்னொருத்தருக்கு வைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூ நேம் அப்படின்னு என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இது நீ வைக்கிற நேம் தான், யூன்னு வச்சுக்கலாம், யூ நேம் என்ன நேம் வேணாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுக்கு வைக்கிற நேமை அகைன் இன்னொருத்தருக்கு வைக்க கூடாது. அப்படி வச்சு அப்படின்னா இவங்க 2 பேரை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. இவங்களுக்கும் அதே நேம் தான் இருக்கு, எனக்கும் அதே நேம் தான் இருக்கு அப்படின்றப்ப நான் யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாது சிஸ்டம்க்கு. அதனால இவங்களுக்கு ஒரு நேம் வைக்கிற அப்படின்னா அதுக்கு ஒரு நேம். இந்த மாதிரி நீங்க ஒரு 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் இமேஜின், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஒரு 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா 10 டெக்ஸ்ட் பாக்ஸும் 10 டிஃபரெண்ட் ஐடி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன், இங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். டைப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, இந்த மாதிரி நேம் ஆட்ரிபியூட், வேல்யூ, இந்த நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து அதோட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான ஆட்ரிபியூட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், இதுக்கும் அதே சேம், ரெண்டுக்குமே சேம் ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருக்கேன். 2 பேரும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னா, நான் அந்த பட்டன் கிளிக் பண்றப்ப எனக்கு இந்த பேஜுக்கு ரெக்வஸ்ட் போறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த வேலிடேட் பண்றதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் எழுதிருக்கேன். நார்மலா ஒரு ஜாவா படிச்சவங்களுக்கு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு ஜேடிகே வெர்ஷன், ஏதாவது ஜேடிகேனா என்ன, ஜேவிஎம்னா என்னன்னு படிச்சிருப்பீங்களா. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினா என்ன தேவை அப்படின்னா எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ES5, ES6 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டோட வெர்ஷன்ஸ் இருக்கும். ES6 அப்படின்றது என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்டோடைய ES5, ES6 அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கோங்க. ES5 கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பழைய, இப்போ எப்படி நம்ம ஜாவா படிக்கிறவங்களுக்கு ஜாவா 7 வந்து ஜாவா 8 போறப்ப நிறைய சேஞ்சஸ், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் புதுசா மாறுச்சு இல்ல. அதே மாதிரி ES5 வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ES6க்கு அப்புறமா தான் ஜாவா ஸ்கிரிப்டும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாது,
ஒன்லி மெத்தட் மட்டும் தான் இருக்கும். அந்த மெத்தட் வச்சு நீங்க அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ES6க்கு போறீங்க அப்படின்னா நீங்க கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம், இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் இதுக்குள்ள டிசைன் பண்ணிருப்பாங்க ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதனால வந்து கம்ப்ளீட்டா ES6 போற பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோ பாக்குறப்பயோ இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப நமக்கு அதெல்லாம் தேவைப்படும். நமக்கு இப்ப என்ன தேவைன்னா ஃபண்டமெண்டலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நான் வேலிடேட் பண்ணணும். நான் இந்த இடத்துல ES5 வெர்ஷன் யூஸ் பண்றேன். அப்ப என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் எல்லாம் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா மெத்தட் மட்டும் தான் இருக்கு. நார்மலா நீங்க ஒரு மெத்தட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டிஃபைன் கீவேர்ட் இருக்கும், ரிசர்வ் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். அந்த கீவேர்டு தான் நம்மளுக்கு தேவைப்பீங்க. அது பக்கத்துல நீ என்ன நேம் கொடுக்குறியோ அந்த நேம் தான் அதோட ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து மை ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. என் ஃபங்க்ஷன் நேம் நான் இது வந்து இந்த நேம் தான் கொடுக்கணும் கிடையாது, நீ என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன்னா உனக்கு தெரியும் இந்த சின்டாக்ஸ், ஒரு ஓப்பன் பிரேஸ் இருக்கும், ஒரு க்ளோஸ் பிரேசஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருப்போம், ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருப்போம். ஆனா மற்ற லாங்குவேஜ் இப்போ ஜாவா வேற லாங்குவேஜ் போங்க ரிட்டர்ன் டைப் இருக்கணும், அக்சஸ் ஸ்பெசிஃபைட் எல்லாம் கொடுப்பீங்களா. ES5 அதெல்லாம் தேவை கிடையாது. நீ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போற. ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா இட் வில் பர்ஃபார்ம் சம் ஆக்ஷன். அந்த மெத்தட் வந்து ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் ஆக போகுது. அப்ப அதான் அதோட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க ஒரு கோட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்ட், அது பக்கத்துல இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் நேம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனா நான் கூப்பிடணும். எப்போ கூப்பிடணும்னா அந்த மெத்தட் கிளிக் பண்றப்ப இந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிடணும். அதான் என்னோட வேலை. அதுக்கு என்ன பண்ணும், அகைன் ஃபார்முக்கு வா. அதுல இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுல என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா ஆன் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆன் சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மெத்தட் கிளிக் பண்றப்ப, இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை எனக்கு கால் பண்ணி கொடு அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மெத்தடை கிளிக் பண்ற, இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்றப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது இந்த ஃபங்க்ஷன்ல நீ லாஜிக் எழுதி இருக்க போற. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்க போது அதுல ஒரு ஃபங்க்ஷன் வந்து அலர்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக ஜஸ்ட் அது வந்து ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அது. ஜஸ்ட் இப்போ நான் வந்து இந்த மெத்தடை கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது ஆச்சுன்னா தான் இந்த அலர்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். கரெக்டா? இப்போ அதை எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைம். ஓகே, இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு இங்க ஒரு அலர்ட் பாப்அப் ஒன்று வருதா. ஸோ அந்த காலிங் அப்படின்ட்டு நாங்கள் என்ன டைப் பண்ணிருக்கணும் அந்த டேட்டா இங்கே ரிட்ரீவ் ஆகுது இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த அலர்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ மீனிங் என்ன அப்படின்னா நீ வந்து அலர்ட் என்ற ஃபங்க்ஷன் உனக்கு கால் பண்ண வைக்கிறேன். எதுலன்னா மை ஃபங்க்ஷன் அப்படின்றது நீ கிரியேட் பண்ண யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அலர்ட் அப்படின்றது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். அப்போ அந்த அலர்ட் ஃபங்க்ஷன் நீ கால் பண்றது என்ன பண்ணிருக்கேன்னா மை ஃபங்க்ஷன் கூட வந்து கால் பண்ணிருக்கேன். அப்போ ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, நம்மளால வந்து இப்போ வேலிடேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ நீ லாஜிக்கல் கோட் எழுதணும்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த யூசர் ஐடி, இந்த யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு ஐடி செட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு ஐடி செட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஐடி வச்சு தான் நான் இங்க ஃபெச் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ES5 வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிடையாது, ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரீ டிஃபைன் கீவேர்ட்ஸ் இருக்கும், ஃப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இருக்கும். அதை வச்சு நீ கோட் பண்ற மாதிரி இருக்கும். ES6க்கு அப்புறமா நீ கிரியேட் பண்றது எல்லாமே யூசர் டிஃபைனா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு, வேரியபிள் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கீவேர்டை உள்ள கூப்பிட்டுக்கிறேன் டாட். அதை வச்சு அதுல இருக்கிற மெத்தட்ஸ் நம்ம இன்வோக் பண்ணலாம். அதுல வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட் நான் கால் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து மை ஃபங்க்ஷன் அப்படின்றது நான் கிரியேட் பண்ண யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என் மெத்தட், என் ஃபங்க்ஷனோட நேமோட சின்டாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து M ஸ்மால்ல இருக்கு, அதுக்கப்புறம் கேப்ஸ்ல கொடுத்துருக்கா. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா கேமல் கேசஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உன் ஃபங்க்ஷன் நேம் வந்து வேலிடேட் அப்படின்னு இருக்கு. அப்ப நீ V ஸ்மால் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மெத்தட் நேம் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஸ்மால்ல தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்கேஸ் ரெண்டு மெத்தடா வருது, இப்போ எக்ஸாம்பிள் மெத்தட் நேம் வந்து மை வேலிடேட் இருக்குன்னா M ஸ்மால்ல கொடுத்துக்கோங்க, V கேப்ஸ்ல கொடுக்கும். இது மேண்டேட்டரியா கொடுக்கணும்னு கிடையாது, பட் ஃப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் எல்லாம் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க பாருங்க G ஸ்மால்ல இருக்கு, E கேபிட்டல் இருக்கு, B கேபிட்டல் இருக்கு, I கேபிட்டல் இருக்கு. இது எல்லாமே வந்து என்னன்னா கேமல் கேசஸ் மெத்தட், அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றது. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல மை ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரீ டிஃபைன் மெத்தட். இந்த மெத்தடோட வேலை என்ன அப்படின்னா ஃபைண்ட் த எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கெட் எலமெண்ட் பை ஐடியோட வேலை என்னன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி. அந்த ஐடியை வச்சு நான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண நேரம் என்ன நடக்கும், மை ஃபங்க்ஷன் கால் ஆகும். மை ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எங்க போகணும், இந்த மெத்தட் இந்த லைன் கால் ஆகும். இந்த லைன்ல நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னா எந்த ஐடியை இதுக்குள்ள பாஸ் பண்றியோ அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்ற. இங்க யூநேம்னு இருக்கா, அப்ப யூநேம் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் அந்த ஐடியை செட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றதான் இருக்கு. ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றது என்னன்னா யூநேம் அப்படின்றது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள இருக்கிற ஐடி.
இந்த ஐடியோடைய வேல்யூ, இந்த ஐடின்றது நீ ஒரு நேம் வச்சிருக்க. எக்ஸாம்பிள் உன்னை கூப்பிடணும்னா உனக்கு ஒரு நேம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கூப்பிடணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குன்னு ஒரு நேம் வச்சிருக்கேன். அந்த நேம் தான் யூ நேம். அந்த நேமை வச்சு நான் என்ன பண்றேன், அதுல என்ன வேல்யூ இருக்கும், நீ என்டர் பண்ண வேல்யூ வரும். எதுவுமே என்டர் பண்ணாம வச்சிருந்தேன்னா எம்டி வேல்யூ வரும். அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து நீ எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்றத டிஃபைன் பண்றதா இது. அப்ப லாஜிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே மை ஃபங்க்ஷன் கால் ஆக போது. மை ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்க போகுது, இந்த டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடின்றது கூப்பிட போது. இதுல வந்து என்ன நடக்க போகுதுன்னா அந்த வேல்யூ ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னொன்னு மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து டைனமிக் டைப்பிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டைனமிக் டைப்பிங்னா என்னன்னா, இப்போ நீங்க ஜாவால போனீங்கன்னா இப்போ இன்டீஜர் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா இன்டீஜர் a = 10 அப்படின்னு கொடுப்பீங்க. அதே ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங், பூலியன்னா பூலியன், இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்கல்ல. பட் ஜாவால வந்து அது கொடுக்க தேவையில்ல. ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்க தேவையில்ல. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது டைனமிக் டைப்பிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டைனமிக் டைப்பிங்னா என்னன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை நீ செட் பண்ணிக்கிறதுக்கு ஜென்ரிக்கா என்ன சொல்லுவேன்னா, குளோபலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும். அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிப்பேன். அதுக்கான ஒரு நேம், சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து யூசர் நேம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. ஸோ யூசர் நேம், இந்த நேம் வந்து நான் வைக்கிறது தான். இந்த நேம் நீ என்ன வேணாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு ஒன்று வருது, அதனால நான் யூசர் நேம்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும், இந்த மெத்தட் பட்டன் கிளிக் பண்ணோம் நேரா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்னா இந்த மை ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ மை ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே இந்த டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடியில அந்த யூனியம் போயிட்டு அந்த நேமை ஃபைண்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஃபெச் பண்ணி இந்த யூசர் நேம்ல போட்டுக்கும். இப்ப இதுல அவ என்ன வேல்யூ வருதோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்ட்ரிங் டைப் பண்ணா இங்க ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கும், இன்டீஜர் டைப் பண்ணா இன்டீஜரா டைப் கன்சிடர் பண்ணிக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீ என்ன டேட்டா கொடுக்குறியோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டா டைப்பா மாத்திக்கும். அதான் டைனமிக் டைப்பிங். ஸோ அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் டைனமிக் டைப்பிங். ஸோ அதான் டைனமிக் டைப்பிங் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நீ என்ன டைப் பண்ணி அனுப்புறியோ அந்த வேல்யூ எடுத்துக்கொண்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் அந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிட்ட இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து யூ நேம், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி நேம் வந்து பிடபிள்யூடி. இந்த ரெண்டு நேம் எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு நேம்ல வேல்யூ வேற வேல்யூ மாத்தி வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து நீ வைக்கிற நேம் தான், அங்க இருக்கிற நேம் தான் எதுவும் கிடையாது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்னு கூட வச்சுக்கோங்க, இதை வந்து பாஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல பிடபிள்யூடி இல்ல பிடி, நீங்க என்ன வேணாலும் நேம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற ரெண்டு வேல்யூமே ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணும், லாஜிக்கல் கோட் நீ தான் எழுத போற. என்ன கோட் எழுத போற, இப்போ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எம்டியா இருக்கா இல்லையா செக் பண்றேன் அப்படின்னு எடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூசர் ஈக்குவல் டு எம்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். எம்டினா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து யூசருக்கு இது ரெண்டு ஒரே இடத்துல கூட செக் பண்ணா, நான் ஜஸ்ட் ரெண்டுமே தனித்தனியா ஃபர்ஸ்ட் பேசிக் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் ரெண்டு இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஒரு கண்டிஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு யூசரை செக் பண்ண போது, இன்னொரு கண்டிஷன் வந்து பாஸ்வேர்டை செக் பண்ண போகுது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ எம்டியா இருந்தா மட்டும் தான் இந்த லூப்குள்ள வரும். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அலர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அந்த அலர்ட் ஃபங்க்ஷனை இதுக்குள்ள போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் என்டர் தி யூசர் நேம் அப்படின்னு பாஸ் பண்றேன். ஓகே, அதே மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்குள்ள போகுது. ஸோ இதுல வந்து ப்ளீஸ் என்டர் த பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா நான் ஒரு ரெண்டு கண்டிஷன் ஆட் பண்ணிட்டேன். எம்டியா வந்தா இதுக்குள்ள எடுத்துட்டு போட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த யூசருக்கும் ஒரு வேல்யூ எம்டியா இருந்தா வந்து இங்க வந்துடும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, சப்மிட் பட்டன் ஒன்று இருக்கு. கரெக்டா? இப்போ என்ன பண்றேன், சப்மிட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்றேன். எம்டியா தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு நான். இல்லை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக, இல்லைன்னா ஒரே நிமிஷம் இந்த யூசர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி கூட பண்ணிக்கோங்க, பிளஸ் யூசர், இல்லைன்னா இது உள்ள வந்தா தானே இது பிரிண்ட் ஆகும், இப்படி கூட பண்ணிக்கோங்க. அந்த லூப் குள்ள வரதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் நீங்க எப்படி நார்மல் ப்ரோக்ராம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டருக்கு பதிலாக நீங்க வந்து இந்த ஒன்னு கன்சோல் டாட் ரைட் யூஸ் பண்ணலாம். கன்சோல் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு, இல்லைன்னா கன்சோல் டாட் ரைட் லாக் கூட போட்டுருக்கலாம். கன்சோல் டாட் லாக் ரைட் வந்து வேற டாக்குமெண்ட் டாட் ரைட் மெத்தட் தான் ஒர்க் ஆகும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கன்சோல் டாட் ரைட் கிடையாது, டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகே, இப்போ கன்சோல் டாட் லாக் இருக்கு. இதுல வந்து நான் லாக் பண்றேன். என்னன்னா நான் என்ன யூசர் ஐடி வந்துச்சோ அதுவும் அதே மாதிரி என்ன பாஸ்வேர்டு வந்துச்சோ அதை ரெண்டுத்தையும் நான் லாக் பண்ணி வைக்க போறேன். இதவே நான் வந்து அலர்ட்லயும் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சிம்பிளா லைன் பை லைனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்து நீ யூசர் கிட்ட இருந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அதை ஃபைன் பண்ணி கொண்டு வரதுக்காக இந்த ரெண்டு லைனும், அதுக்கப்புறம் இது என்ன பர்பஸ்க்காக அந்த லாகை போட்டு வைக்கிறதுக்காகவும் அதே நம்ம ப்ரௌசர்ல வர்றதுக்காக இந்த ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து லாஜிக்கல் கோட். இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கோடை வந்து இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து யூசர் நேம் சம்திங் ஏதாவது ஒன்று என்டர் பண்றேன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக் பாஸ்வேர்டு வந்து யூனிக்
டெக் இந்த மாதிரி என்டர் பண்ணிருக்கேன். இப்போ சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, யூனிக் அப்படின்ட்டு ஒரு அலர்ட்ல வந்து யூனிக்கும் யூனிக் டெக் என்ன டைப் பண்ணணும் அந்த டேட்டா இங்க வந்திருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த அலர்ட் ஒர்க் ஆயிடுச்சு கரெக்டா. அதே மாதிரி Ctrl+Shift+I அடிங்க. Ctrl+Shift+I அப்படி இல்லைன்னா F12. ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெவலப்பர் டூல்ஸ் பத்தி ஐடியா இருக்கும். ஏன்னா இதுல தான் நம்ம கோட டீபக் பண்ணிக்கலாம். கோட வந்து நம்ம ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த கன்சோல்ல அவுட்புட் வரும், நமக்கு எல்லாமே பாத்துக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா Ctrl+Shift+I ஆர் F12 இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து யூனிக் டெக்னு பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ யூனிக் டெக் நீ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது லாக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்சோல் விண்டோல போயிடும். நீ அதை கிளிக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம அடுத்த ஆக்ஷன் போறோம்னா நம்மளுக்கு அந்த வித்தின் செகண்டுக்குள்ள அடுத்த பேஜ் கொண்டு போயிடுது. நம்ம எது எரர் வராதனால. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்றதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த அலர்ட் வந்துச்சு பாத்தீங்களா, இந்த console.log எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எம்டிஆர் இருந்தால் மட்டும் தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா, நான் ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த எம்டிஆர் இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ள வரப்போது, இல்லைன்னா இந்த லூப்குள்ள வராது கரெக்டா. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூசர் நேமும் என்டர் பண்ணல, பாஸ்வேர்டும் என்டர் பண்ணல, சப்மிட் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. அப்ப நம்ம இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகல, ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்கு. அதை நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த விண்டோ ஓப்பன் பண்ண சொன்னேன். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து டெவலப்பர் டூல்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது உங்க ப்ரௌசர். ஸோ இதுல வந்து சோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த சோர்சஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எழுதுன கோடு எல்லாமே இங்க வரும். ஃப்ரண்ட் ஹேண்ட் கோடு எல்லாமே இங்க தெரியும். ஸோ அந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் கோட்ல நீங்க எழுதின HTML கோடு இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த HTML கோடு தான் நீங்க இப்போ எழுதுனது கரெக்டா. இந்த HTML கோட பாக்குறப்ப நம்ம எழுதின ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் தான் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் நம்மளால டீபக் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப ஓகே நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்றேன், அந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. அப்ப இங்க என்ன நடந்துச்சு, இது எனக்கு ஏன் வந்து அந்த பாப்அப் வரல அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீபக் பாயிண்டிங் வச்சுக்கோங்க. டீபக்னா ஜஸ்ட் அந்த லெஃப்ட் சைட்ல போயிட்டு நீங்க பிரேக் பாயிண்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறது. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா அப் ஏரோ ஒன்று இருக்கும், டவுன் ஏரோ ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் லைன்ல வரணும்னா இந்த லைனை போய் கிளிக் பண்ணா வந்துடும். இந்த இடத்துல போயிட்டு லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அடுத்த லைன் என்ன அப்படின்றது உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அந்த ரீசனுக்காக கொண்டு வருது. இப்போ நான் அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்புட் டைப்புக்குள்ள சப்மிட் கொடுத்த உடனே இந்த மை ஃபங்க்ஷன் கால் ஆகும் கரெக்டா. நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ சப்மிட் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாஸ்லின் டீபகர் மோட் அப்படின்னு ஒரு இருந்துரும், கம்ப்ளீட்டா ரன் ஆகுது. இங்க பிளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா பிளே ஆயிடும். நான் பிளே கிளிக் பண்ணாம என்ன பண்றேன், லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இந்த லைனை கிளிக் பண்றேன். இன்கேஸ் எனக்கு 2-3 பிரேக் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீ எவ்வளவு பிரேக் பாயிண்ட் வேணும் உங்க சிஸ்டம்ல நீ ஆட் பண்ணிக்கலாம். அகைன் அதவே கிளிக் பண்ண அப்படின்னா அந்த பிரேக் பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்றப்ப இங்க பாருங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கா, அந்த ரைட் சைட்ல பாருங்க யூசர் நீங்க எந்த வேல்யூமே என்டர் பண்ணாதனால யூசரோட வேல்யூ எம்டியா இருக்கு கரெக்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனை கிளிக் பண்றேங்க, அதே மாதிரி பிடிவியோட வேல்யூ எம்டியா இருக்கு. ஸோ அதை ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா கன்சோல்ல பிரிண்ட் ஆயிருக்கு. யூசரோட வேல்யூ எம்டி, பிடி வேல்யூ எம்டின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த மவுஸ் ஓவர் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்ணி பாக்குறது தெரியும். டபுள் கோட்ஸ் ஒன்று இருக்கா, அந்த டபுள் கோட்ஸ் வந்து எம்டியா இருக்கிறதுனால வந்திருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், இந்த இடத்துல பாருங்க கண்டிஷன் அதுக்குள்ள போனாதான் உங்களுக்கு அந்த பாப்அப் வரும். அதுக்குள்ள இப்ப போல. ஏன் அதுக்குள்ள போல அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற யூசரோட வேல்யூ வந்து ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு, இங்க வந்து 2 ஸ்பேஸ் இருக்கு. அந்த ரீசன் அது ஒர்க் ஆகல. அதே மாதிரி அடுத்த கண்டிஷனும் ஸோ அதுவும் ஒர்க் ஆகல. இந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மெத்தட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம வெளியே வந்துருச்சு. ஆனா இந்த மெத்தடுக்கு நான் எந்த ரிட்டர்ன் டைப்புமே ஆட் பண்ணல, தெரியுதா. ஸோ இந்த மெத்தடுக்கு எந்த ரிட்டர்ன் டைப்புமே ஆட் பண்ணாதனால பை டிஃபால்ட்டாவே இந்த மெத்தட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாவே ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. இதான் உங்க கோட் ஃப்ளோ. இப்போ நம்ம டீபக் பண்ணாலும் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு. ஓகே நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேரா ஃபர்ஸ்ட் கோடு கிட்ட போயிடுங்க. கோட்ல போயிட்டு அந்த ஸ்பேஸை வந்து ஒரு ஸ்பேஸா மாத்தி விடுங்க. ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு மாத்தி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் மாத்திட்டேன். அகைன் கோடு கிட்ட வரேன். அகைன் பிரேக் பாயிண்ட் ரிமூவ் பண்ணாம வச்சிருக்கிற வரைக்கும் அது பிரேக் பாயிண்ட் தான் ஒர்க் ஆகும். சப்மிட் கொடுக்குறேன். இப்போ அகைன் என்ன பண்ணுவோம், எம்டியா வச்சிருக்கேன், அந்த பேஜ் எம்டியா இருக்கு, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எம்டியா இருக்கு, லாக் செக் பண்றேன். இது ரெண்டும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஏன்னா ஒரு எம்டி வேல்யூ தான் இருக்கு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த அலர்ட் வரும், ப்ளீஸ் என்டர் த யூசர் நேம் அப்படின்ட்டு. இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பாஸ்வேர்ட் செக் பண்றேன். இதுவும் என்ன பண்ணும், எம்டிஆர் இருக்கான்னு செக் பண்ணும். எம்டிஆருக்கு உள்ள போயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன வரும், ப்ளீஸ் என்டர் த பாஸ்வேர்ட் வரும். அப்ப மீனிங் என்ன, இப்ப எனக்கு பாப்அப் ஒர்க் ஆகுது. ஆனா ஸ்டில் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அடுத்த பேஜ்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பிடும். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா நான் கண்டிஷன் செக் பண்றது இப்போ ஒர்க் ஆகுது. ஆனா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா
எனக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. நான் மேனுவலா முன்னாடி டிஃபால்ட்டா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணா எனக்கு அடுத்த பேஜ்க்கு ஆக்ஷன் அனுப்பக்கூடாது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் ஃபால்ஸ் வரணும். கரெக்டா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஃபால்ஸ் வரக்கூடாது. அப்ப இந்த 2 லூப் குள்ள போச்சு அப்படின்னா எனக்கு அடுத்த பேஜுக்கு போகக்கூடாது தான் என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இப்போ அகைன் நீங்க கோட வந்து இப்போ நீங்க டெவலப்பர் டூல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீபக் மோட்ல ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்றேன். எனக்கு ப்ளீஸ் என்டர் த யூசர் நேம் வருதா, ஓகேன்னு கிளிக் பண்றேன். ஸோ அப்போ அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா சம்திங் மறுபடியும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அதை என்னன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அகைன் டீபக் கோட்ல போங்க. 99% வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எவ்வளோக்கு எவ்வளோ டீபக் பண்ணி பாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு கோடு எல்லாம் என்ன எரர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோட்ல பாக்குறப்ப இந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. அப்ப இந்த லூப் குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் இந்த லூப் குள்ள வரப்போகுது. ஸோ எம்டிஆர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த லூப் குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து யூசர் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ரெண்டுமே எம்டிஆர் தான் வச்சிருக்கேன். மறுபடியும் டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சப்மிட் பட்டன். ஸோ யூசர் எம்டி, பாஸ்வேர்ட் எம்டி. ஸோ யூசர் எம்டிஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொன்னா அந்த லூப் குள்ள வரும். ஸோ ப்ளீஸ் என்டர் த யூசர் நேம். அப்போ இங்க போயிடுச்சா? ஓகே ஓகே. நம்ம என்ன மிஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் மெயின் நீ எந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண அந்த ஃபங்க்ஷன் இங்க தான் ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் கீவேர்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் போட்டாதான் இந்த மெத்தட் வந்து நீ ரிட்டர்ன் பண்ற ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்துடும். அதனால தான் அது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரே நிமிஷம். ஸோ எம்டிஆர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்டர் த யூசர் நேம். இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு எம்டிஆர் இருந்துச்சுன்னா இதே பேஜில் தான் இருக்கும். இது என்டர் பண்ண பின்னாடி சப்மிட் கொடுத்தா மட்டும் தான் எனக்கு அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இப்போ கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் மீனிங் என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். ஏன் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் லூப்ல வருது. எப்பெல்லாம் யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எம்டிஆ இருக்கோ அப்பெல்லாம் இந்த லூப்ல வரணும். எப்பெல்லாம் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டிஆ இருக்கோ அப்பெல்லாம் இந்த லூப்ல வரணும். அப்ப இந்த ரெண்டுமே எம்டிஆ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணு. இந்த ரெண்டுமே எம்டிஆ இல்லைன்னா டிஃபால்ட்டா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ இந்த ரிட்டர்ன் ட்ரூ வந்துருச்சுன்னா இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இதுதான் பேசிக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடி எரர் ஒன்று வந்துச்சு. இந்த இடத்துல வந்து டபுள் ஒயிட் ஸ்பேஸ் இருந்தனால எனக்கு செக் பண்ணல, ஒரே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தான் செக் பண்ணேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இமேஜின் இந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுக்கோங்க. இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்காம சப்மிட் கொடுக்குறப்ப நேரம் எங்க போகும், உங்களோட இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு உங்களோட ஒயிட் ஸ்பேஸை செக் பண்ண போது ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ள போக போகுது. கரெக்டா? இப்போ நான் ப்ளே பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்டர் த யூசர் நேம்னு வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் நான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் எதுவுமே என்டர் பண்ணல. பட் ஸ்டில் நான் என்ன பண்றேன், ஒயிட் ஸ்பேஸ்க்கு ஸ்பேஸ் பட்டன் அமுக்குறேன். ஸோ இப்போ நான் நிறைய ஸ்பேஸ் பட்டன் நீங்க கொடுக்கறதுனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்பேஸுமே நீங்க ஜாவால படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஒயிட் ஸ்பேஸுமே ஒரு இண்டெக்ஸ் வேலையா கால்குலேட் பண்ணிக்கணும். அதே கதை தான் இங்கேயும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஒயிட் ஸ்பேஸுமே எடுத்துக்கும். இப்போ நான் வந்து இப்போ அகைன் சப்மிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீ டைப் பண்ணிருக்கிற யூசர்ல வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. முன்னாடி வந்து ஸ்பேஸே இல்லாம இருந்துச்சு, இப்போ எம்டி ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதே மாதிரி தான் பாஸ்வேர்டுக்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்போ என்ன ஆகும்னா இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். ஆனா அந்த என்டர் யூசர் நேம் லூப்புக்குள்ள போகாது. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால இதை பேஸ் பண்ணி கூட உங்களால வந்து அந்த லாகின் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஜஸ்ட் இப்போ இமேஜின் பாஸ்வேர்ட் கிட்டே போயிட்டு நான் வெறும் ஒயிட் ஸ்பேஸ் தான் அடிக்கிறேன், எதுவுமே என்டர் பண்ணல. பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியுது அங்கே டாட் வருது. இப்போ நான் ஒயிட் ஸ்பேஸ் தான் அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்க எப்படி செக் பண்ண போற அப்படின்னா இப்போ நீங்க மறுபடியும் சப்மிட் கிளிக் பண்ண அப்படின்னா இடத்துல யூசர் எம்டிஆர் இருக்கு, பாஸ்வேர்டு பாருங்க அதே எம்டி எக்ஸ்ட்ரா எம்டி வந்திருக்கு. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லூப்புக்குள்ள போயிடும், எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போயிடும். பட் இதை நீ எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவ அப்படின்னா நீ ஆல்ரெடி ஜாவால வந்து ட்ரிம்னு ஒரு மெத்தட் படிச்சிருப்பேன். அந்த ட்ரிம் மெத்தடை நீ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் இங்கேயும் இருக்கும். ட்ரிம் மெத்தட் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த யூசர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, மேல நம்ம யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அந்த யூசர் ஆப்ஜெக்ட் டாட் ட்ரிம் டாட் லென்த் அதை வாங்கிட்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதை வச்சு நீ வேலிடேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து நீ ட்ரிம் பண்ணிட்டு செக் பண்ண அப்படின்னா நீ எவ்வளவு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை அதை ரிமூவ் பண்ணிடும். அந்த ரீசன்காக ட்ரிம் மெத்தட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதையும் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு லாகின் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். லாகின் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த லாகின் பேஜ்ல வந்து நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி வேலிடேட் பண்றதுன்னு பார்த்தோம். கரெக்டா? இதுல இன்னும் ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் நம்மளுக்கு வேணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து இன்னொரு டவுட் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா HTML பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அலைன்மெண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல மெயில் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து மேல இருக்கு, அது கீழே பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அது கீழே சப்மிட் பட்டன் இருக்கு. அப்படின்னா இது ஒன் பை ஒன்னா எனக்கு என்ன ஆர்டர்ல வந்திருக்குன்னா வெர்டிகல் ஆர்டர்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு, அதுக்கப்புறம் டேபிள் சென்டர்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கா. இதவே நம்ம ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா HTML பொறுத்த வரைக்கும் நீ ஒவ்வொரு டேகா கிரியேட் பண்ண அது என்னவா வரும் அப்படின்னா
ஹரிசாண்டலா தான் வரும் தவிர வெர்டிகலா வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் அப்படின்றது இந்த ஷேப்ல தான். இப்போ இது ஒரு டேக், இந்த டேக்கை க்ளோஸ் பண்ண பின்னாடி அடுத்தது ஒரு டேக் ஓப்பன் பண்ணிருக்கேன். 2 டேக் தான் உங்ககிட்ட இருக்கும். சிஸ்டம்ல பார்த்தா நல்லா தெரியும் உனக்கு. H1 ஒரு டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த H1 டேக் தான் இது. அது கீழே ஒரே ஒரு டேக் தான் இருக்கு, ஃபார்ம் டேக். அந்த ஃபார்ம் டேக் உள்ள தான் நிறைய இன்புட் டேக் எழுதிருக்கு. அப்ப அது எல்லாமே இதுக்குள்ளதான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஆர்டர் பண்ணி எழுதணும் அப்படின்னா HTML வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து டிவ் டேக் யூஸ் பண்ணி அலைன் பண்ணலாம், ஆர் டேபிள் டேக் யூஸ் பண்ணலாம். அந்த டிசைன் படிக்கிறது உங்களுக்கு HTML பத்தி கம்ப்ளீட் ஐடியா வேணும், எனக்கு டிவிஷன் டேக்கை பத்தி ஐடியா வேணும், அதே மாதிரி டேபிள் டேக்கை பத்தி ஐடியா வேணும், ஒரு பேஜ் எப்படி நம்ம அந்த அலைன்மெண்ட் பண்றது, டிசைன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன், HTML கம்ப்ளீட் வீடியோ. பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் ஐடியா கிரியேட் பண்றதுக்காக நான் ஒரு பேசிக்கா ஒரு டேபிள் டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக டேபிள் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று கிரியேட், இந்த பேஜை வந்து நான் இந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரோ 2 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரோ கிரியேட் பண்ணா TR அப்படின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்குள்ள எனக்கு வந்து 2 காலம் இருக்கு. ஒன்று வந்து லேபிள் நேமுக்காக, இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டேக் இருக்கு. எனக்கு வந்து 3 ரோ தேவைப்படுது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன், எப்படி கிரியேட் பண்றேன்னு காட்டுறேன். நான் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் அடிச்சுறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இது எங்க காப்பி பண்ணி போடணும்னா பாடி டேக் இருக்கா, பாடி டேக்ல தான் டேபிள் டேக் இருக்கணும். எல்லாமே கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ் ஃபுல்லா அங்கதான் வரணும். இந்த டேபிளை காப்பி பண்ணிட்டு நான் அந்த பாடிக்குள்ள போயிட்டு இந்த ஃபார்ம் ஓகே இப்படி போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், இந்த ஃபார்ம் டேக்கை தூக்கிட்டு போயிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு போய் டேபிளுக்கு மேலே போட்டுக்கோங்க, இல்லை டேபிளுக்குள்ள கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அது டேபிள் க்ளோஸ் பண்றத, டேபிள் ஃபார்ம் டேக் போட்டிருக்கேன்னா அந்த ஃபார்ம் டேக் க்ளோஸ் பண்றத இந்த டேபிளுக்கு உள்ள போட்டிருக்கோம் அப்படின்னா இதை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டன் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சப்மிட் பட்டன் கிடையாது, ஃபார்ம் டேக். இந்த ஃபார்ம் டேக்கை வந்து டேபிளுக்கு மேலேயும் டேபிள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் டேபிள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஃபர்ஸ்ட் காலம்லையும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு செகண்ட் காலம்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபர்ஸ்ட் காலம்லையும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து செகண்ட் காலம். இதே மாதிரி சப்மிட் பட்டனுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல எம்டியா வச்சுக்கோங்க, செகண்ட் காலம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலா கோடு ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரும், அந்த அலைன்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள ஒரு டேபிள் டேக் இருக்கு, இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதவே நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த ஓரளவுக்கு அலைன்மெண்ட் கிடைச்சிருச்சா. ஸோ இதுதான் இப்படி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டேபிளா கிரியேட் பண்ணி கூட, இப்போ எக்ஸாம்பிள் நான் டேபிள் பண்ணலாம். இப்போ நான் இதவே வந்து டேபிளோட ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா அலைன் சென்டர். ஸோ இந்த இதை வந்து H1க்கும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அது ரெண்டுமே ஒரே அலைன்மெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இப்போ ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஒரு யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதே கதை தான், முன்னாடி என்ன பண்ணுமோ அதே வேலிடேஷன் தான், டிசைன் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா லைட்டா மாத்திருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இதை வந்து இன்னும் அலைன் சென்டர் கொண்டு வரணும். எல்லாமே நீ CSSல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆர் பூட்ஸ்ட்ராப்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செப்பரேட்டா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ நான் ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு லிங்க் ஒன்று வேணும். ஸோ என்ன லிங்க் வேணும் அப்படின்னா, எனக்கு சைன் அப் பேஜ் பண்றதுக்கு ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ண போறோம்னா ஒரு லிங்க் கிரியேட் பண்ணணும். அந்த லிங்கை கிரியேட் பண்றது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேபிள்லவே இன்னொரு ரோ கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் href ஆங்கர் டேக். இது வந்து ஆங்கர் டேக், எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ யூசர் அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நியூ யூசர் டாட் HTML. இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜுக்கு வந்து சைன் அப் கிளிக் பண்ணா இப்போ இந்த மாதிரி ஒரு லிங்க் எனக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க இருக்க சைன் அப் கிளிக் இது வந்து ஒரு நிமிஷம் இன்னொரு காலம் கூட போட்டுட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். தூக்கிட்டு போயிட்டு இந்த காலமுக்குள்ள கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்ப சைன் அப் அப்படின்னு ஒரு லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணா எனக்கு வந்து அந்த நியூ யூசர் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ நியூ யூசர் பேஜ் கிரியேட் பண்ணாதான் நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகாது. பட் மற்றபடி இப்போ லாகின் பேஜ் கிரியேட் பண்றோம். இப்போ என்ன பண்ணுங்க, நியூ யூசர் பேஜ் நான் கிரியேட் பண்ண ஜஸ்ட் டைம் பீங்காக நான் இதவே அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக், நியூ HTML ஃபைல், நியூ யூசர் டாட் HTML ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ யூசர் பேஜ்ல இந்த கண்டென்ட்டே வந்துடும். ஓகேவா. ஸோ எனக்கு வந்து இந்த நியூ யூசர்ல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக பாஸ்வேர்ட் இன்னொரு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நீ முன்னாடி நம்ம நேம் வைக்காதனால டிஃபால்ட் அதுவே சப்மிட்னு வந்திருக்கும். நீ நேம் வைக்கிறதாங்க ஆட்ரிபியூட் நேம் வேல்யூ ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டு இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் சைன் அப் ஏதோ ஒரு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு நேம் வச்சுக்கிறேன், சாரி பட்டனுக்கு நேம் வச்சிடுறேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பாஸ்வேர்டு
கூட கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஐடி நேம் மட்டும் வேற மாத்திக்கிறேன். எனக்கு வேலிடேஷன் வேணும் அப்படின்னா அதை நீ எக்ஸ்ட்ரா வேலிடேஷன் வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் நியூ யூசர் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் சைன் அப் கிளிக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இப்போ இதுக்கு வந்து லிங்க் தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு இந்த 3வது காலம் தேவையில்லை. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டா யூசரா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இவ்வளவுதான். ஸோ இப்போ நான் ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டுமே HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்கோம், கூட CSS JavaScript யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் மேஜரா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா JSP சர்வர் யூஸ் பண்ணி பேக் எண்டுக்கு போறோம்.